லேட்டஸ்ட் ஒய்ஃபை யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளூடூத் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து 5.3 அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து 7 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது லேட்டஸ்டான சூப்பரான அப்டேட் மாடல். இதுதான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் என்னென்னா நிறைய மாடல்ஸில், முக்கியமாக நிறையா சூப்பர் பிராண்ட்ஸில் கூட அந்த டிஸ்பிளேவை கீழே கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் டிஸ்பிளேவை கொஞ்சம் பாட்டம்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கையை ஈஸியாக அக்சஸ் பண்ணணுன்னாலும் இப்படி வச்சாலும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் ஒரு ஆசமான ப்ராடக்டாக தான் இருக்குது. சரி, இதெல்லாமே சொல்கிறோமே, ரீல்ஸ் யூஸ் பண்ணுறதை சொல்லிட்டோம், எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்போ எங்கே வர்றோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த கேமராவை பொறுத்த வரலும் ஒரு இனிமேல் நம்மெல்லாம் ஒரு வீடியோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கேமரா தேவையா, நம்ம சோனி கேமரா வேணும், அது கேமரா வேணும்னு கேமராமேன் தேவையா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எக்ஸிக்யூஷன் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரலும் 3 கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1 50 MP, 2 50 MP, தேர்ட் ஒன் 200 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் கிறிஸ்டல் கிளியராக அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற லீஃப் எடுத்தால் கூட அந்த லீஃப் பிரேக் ஆகாமல் சூப்பராக தெரியுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்த்தோம். ஸோ 200 MP அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸில் எதுலேயுமே இப்போ ரீசெண்டாக வர்றதில்லை. ஸோ நீங்கள் OnePlus எடுத்துக்கலாம், கம்பேரிசனுக்கு வேறு எது வேணாலும் எடுத்துக்கலாம்.